ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 இப்போ குரு பயிற்சியானது நடந்திருக்குங்க. இந்த குரு பயிற்சி பலன்களை தான் 2024க்கானதை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசியில் பிறந்த வியூவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முழுசாக ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இந்த 2024 குரு பயிற்சியில் நடந்து கொள்ளலாம். ஸோ குரு பயிற்சி பலன்கள் வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். கடந்த ஒரு வருடமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் 5வது வீட்டில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி 5 ராசிக்காரங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போகுது. அந்த 5 ராசிக்காரங்களில் நீங்களும் ஒன்றுங்க. குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் பார்வையும் உங்களுக்கு இரட்டை லாபத்தை வழங்க போகுது. மகரத்துக்கு இந்த குரு பயிற்சி இரட்டை லாபம் கிடைக்கக்கூடிய பயிற்சி என்று கூட சொல்லலாம். 2024 ஆண்டில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில் ஒன்று தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி. ஜனவரி 1லிருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் குரு பகவான் மேசராசியில் செவ்வாய் வீட்டில் சஞ்சாரம் செய்தார். மே 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு மாறிட்டார். 2024 குரு பயிற்சி மகர ராசினருக்கு இப்படி தான் இருக்க போகுது என்பதை தெளிவாக ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அலைச்சல், டென்ஷன், பொருளாதார நெருக்கடி, சோதனைகள் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இனி உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் தடையே இல்லாமல் பெறுவீங்க. இனி திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்று இருந்த உங்களுடைய ஆசையெல்லாம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் விருப்பம் அத்தனையும் நிறைவேறும். முயற்சிகள் எளிதாக கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், மங்களகரமாக நிகழ்வுகள் நடக்கும். 7 சனியும் விலக இருக்கிறது மகர ராசினருக்கு இந்த குரு பயிற்சி யோகமான வாழ்வை தரும். ஸோ பொது பலனாக இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்தந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் தான் சுகமான நிகழ்வுகள் அதிகம் ஏற்படும். அப்படி இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை பார்க்குறாரு. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. லாப வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இப்படி 3 வீட்டையும் பார்க்கறதுனால இந்த குரு பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். ராசியை குரு பார்த்தாலும் யோகம்தான். நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறிய முயற்சி கூட பலன் தரும். எல்லா ஆதரவும் கிடைக்கும். இதுக்கு ஒரு பழமொழி சொல்லலாம். தொட்டது எல்லாம் உங்களுக்கு துளங்கும் என்று ஒரு பழமொழியை சொல்லலாம். ஸோ குருவுடைய பார்வையால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ அடுத்ததாக குரு பகவான் பயிற்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டாக இருப்பாருங்கிறத சொல்கிறேன். அதாவது எதில் சாதகமான பலன்கள் கிடைக்க செய்வார் அப்படிங்கிற அந்த சாதகமான விஷயங்களை சொல்கிறேன். அந்த சாதகமான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. 2024 குரு பயிற்சி மகர ராசினருக்கு எண்ணங்களை ஈடேற செய்கிற மாதிரி சாதகமாக இருக்குங்க. முயற்சிகள் எது செய்தாலும் அது உங்களுக்கு கைகூடுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக உங்களுக்கு மாறுங்க. 7 சனி நடந்தால் கூட குருவுடைய பார்வை ராசியின் மீது விழுது. குரு 5வது வீட்லேயும் இருக்கிறாரு. இதனால் சனியுடைய நெருக்கடிகளையும் உங்களுக்கு குரு போக்கிடுவார். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனி உங்களுக்கு குறையும். எல்லா எதிர்ப்புகளும் குறையிறதுனால இனி சட்ட பிரச்சனைகளில் கூட உங்களுக்கான தீர்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருந்த நிழல் கூட தெரியாமல் போகும். மன நிம்மதியோடு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த டைம் உங்களுக்கு அமையும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் இதெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இந்த சாதகமான விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. மகர ராசிக்காரங்க இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலுமே சாதகமாகவே இருக்குதுங்க. அதனால் எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும், ஆதரவும் கிடைக்கும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதுலனா, உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவுகளுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, அவங்களும் நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய விட்டு கொடுத்து செல்லுங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கவனமான இந்த ஒரு செயலை மட்டும் இந்த குரு பயிற்சியில் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மகர ராசிக்கார பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி பெண்கள், மகர ராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு 2024 குரு பயிற்சி உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. வீட்டு காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இனி தடையே இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உறவினர்கள், குடும்பத்தினர் மத்தியில் உங்களுக்கு ஸ்பெஷலான இடம் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் இடத்தை வைத்து நீங்கள் அடுத்த ஒரு இதுக்கு முன்னேறுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை, நிலம், சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வாங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேரில் வாங்க முடியும். பணிபுரியக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ அந்த பதவி உயர்வு, இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஆபத்தாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பெண்கள் அதை வேணும்னு நினைங்க. ஏன்னா வேணான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மகர ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இப்பேற்பட்ட பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு வேலை, தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. 2024 இந்த குரு பயிற்சி மகர ராசினருக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. மறைமுக எதிர்ப்பு கூட விலகி விடுவார் குரு பகவான். பெரிய முதலீடுகளில் இருந்து கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இட மாற்றம், புதிய வேலை, பதவி உயர்வு, பெரிய வாய்ப்பு போன்றவெல்லாம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும். வேலை மற்றும் தொழில் வளர்ச்சியில் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எதுவும் எதிர்ப்பெல்லாம் சொல்லலை. நார்மலாக உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முதலீடு பண்ணுறது, அப்புறம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் இந்த குரு பயிற்சியில் நடந்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்களை தான் கொடுக்கும் என்று உங்களுக்கான பலனானது சொல்லப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கான பலன் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவனமாக இருப்பதற்கு இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம், பரிகாரம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில் அவசியம் இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் செய்யணும். 7 சனி இன்னும் சில மாதம் நீடிக்கிறதுனால சனிக்கிழமை தானம் செய்யணும். சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்துவது போன்றவற்றை செய்து வரலாம். இதை நீங்கள் செய்து வந்தாவே குருவால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நன்மை உங்களுக்கு நிறைய நடைபெற ஆரம்பிக்கும். அதே போல் அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கு 5, 6, 8 என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை மற்றும் நீலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா சனி மற்றும் புதன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா விநாயகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், நிறம், தினம், திசை, தெய்வம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அதிர்ஷ்டத்தை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க நீங்கள் குரு பயிற்சியில் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்த இந்த பலன்களுக்கேற்ப இனி நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.